சந்தோஷமாக இருங்க, சிறப்பாக இருங்க, சூப்பராக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கும் அனைத்து சவால்களும் சுக்குநூறாகி தகர்ந்து நீங்கள் சந்தோஷத்துடனும் முழு நிம்மதியுடனும் மீண்டு வருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடித்து தூள் பறத்திட்டு போயிட்டே இருங்க. உங்களுடைய போராட்ட குணம் மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும். போராட்ட குணத்தை விட வேண்டாம். ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். புர்ஜ் கலீஃபாவினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு மேக்னிஃபிஷன்ட் பியூட்டியில் அதுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. நேற்று ஒரு வாரமாக ஊரில் மயிலாடுதுறை கும்பகோணம் பகுதிகளில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன் மிகவும் சந்தோஷத்துடன். இப்பொழுது பேக் டு துபாய் வந்தாச்சுங்க. திருப்பி ஏன் துபாய்க்கு வாங்க. துபாய் மால் கிறிஸ்டைன் வாட்டர் தான் துபாயினுடைய ஃபவுண்டைன், துபாய் டான்ஸிங் ஃபவுண்டைன். ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஈவினிங் டைம்ங்க, மணி ஒரு 5:30 ஆகுது ஆக்சுவலாக. அப்போ தான் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. நைட்லாம் ஜெக ஜோதியாக இருக்கும். இது வீக்கெண்டு சனி ஞாயிறுங்கிறதுனால பாருங்கள், கட்டடங்கள்லாம் பாருங்கள். இது வந்து சூரிய ஒளி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி சுமாராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்கள், இந்த ஏரியாவை ஃபுல் 360 டிகிரி வியூ காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த ஏரியாவை பாருங்கள். ஆக்சுவலாக துபாய் மாலுக்கு பக்கத்தில் துபாய் ஃபவுண்டைனுங்க. ஆக்சுவலாக மிக விஸ்தீர்ணமான ஏரியா. அங்கே நல்ல வியூ உங்களுக்கு ஆக்சுவலாக. சரியா, நாளைக்கு ஈவினிங் மண்டே ஜாப் ப்ரிப்ரேஷனுக்காக நம்ம வந்து போகணும். அதனால் இன்றைக்கி ஈவினிங் மட்டும்தான் ஃப்ரீ உங்களுக்கு. சரிங்களா, இப்போ இந்த ஏரியாவெலாம் ரொம்ப ரம்மியமான கொள்ளை அழகுடன் காட்சியளிக்கிறது. 2 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னென்னாங்க, 2 விஷயம். ஒன்று, இந்த துபாயினுடைய அழகான புர்ஜ் கலீஃபாவை உங்களுக்கு காமிப்பது. இன்னொன்று, அந்த 2 அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்னென்னா, நான் வந்து மாயவரம் மயிலாடுதுறை வந்து உங்களுக்கு வீடியோஸ் 2-3 போட்டிருந்தேன். சொந்த ஊர் மாயவரம் பக்கத்தில் அரங்கக்குடி வடகரை அப்படிங்கிறதுனால. அப்போ 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த மாயவரம் அப்படிங்கிறது வந்து சொந்த ஊர், நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க, அதனால் உங்களுக்கு மிக சிறப்பாக தெரியுது. நாங்கள் இந்த ஊர்லேயே இருக்கோம். இந்த ஊரில் இது சரியில்லை, அது சரியில்லை, சாலை வசதிகள் சரியில்லை, பாதாள சாக்கடை அப்படியே ஓடுது. நீங்கள் எட்டேருந்து பார்க்குறதுக்கு கிளிட்டரிங்காக இருக்குது, கிட்ட வந்து பாருங்கள் சரிப்பட்டு வராது அப்படின்னாங்க. என்னோட ஒரே ஒரு கொஷின் இதுதாங்க. நம்ம இப்போது பொருளாதாரத்தில், உதாரணத்துக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, சுமாராக தான் சம்பாதிக்கிறோம். ஈவன் சாப்பாட்டு கூட சரியாக கவர் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் கூட நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கோம். ஆனாலும் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுவோமா? கண்டிப்பாக இன்னும் வளருவோம், கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலுக்கு வருவோம்னு சொல்லிட்டு நம்ம சுயமரியாதை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். சரிங்க தானே நான் சொல்கிறது? உங்களுடைய பாட்டு என்ன? அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது சகோதர சகோதரிகளோ, ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பொருளாதாரத்தில் நிலைவிட்டுருக்காங்க. ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, ஊரில் ஸ்டேட்டஸ், பொருளாதார ஸ்டேட்டஸ், அதில் நலிவுற்றிருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய உற்ற உறவினர்களை, ரொம்ப உறவினர்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகளை கீழ்த்தரமாக நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லெவலையும் தாண்டி செய்வோம். அவங்களுடைய நிலைமையை சீர்தூக்கி விட முயற்சி பண்ணுவோம் இல்லையா? எதுக்காக அதெல்லாம் சொல்ல வரேன்னா, மாயவரம் நம்ம சொந்த ஊர். நோ மேட்டர் ஹவு த ஸ்டேட்டஸ் ஆஃப் மாயவரம் இஸ் நவ், அது பாதாள சாக்கடை எடுத்துக்கிட்டு ஓட்டலாம், ரோடு சரியில்லாமல் இருக்கலாம், அது நம்ம ஊருங்க, சொந்த ஊர். நம்ம 4 பேர் கூட்டமாக சேர்ந்து குரூப்பை இறங்கி, அரசியல்வாதிகள் செய்கிறாங்களோ இல்லையோ, கவர்மெண்ட் செய்தோ இல்லையோ, நம்ம இறங்கி அது கொஞ்சம் பணம் போட்டு கூட செய்யலாம், பல விஷயங்கள்லாம் அதை சீர்தூக்கி விடலாம். அதுக்காக நம்ம சொந்த ஊர் இல்லைன்னு ஆகிடாது இல்லையா? என்ன இந்த கமெண்ட்டினுடைய நோக்கம் என்ன நினச்சிக்கிட்டு இதெல்லாம் கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. ஊரில் கொஞ்சம் நிறை குறைகள் இருக்கிறதுனால சொந்த ஊரினுடைய பாசம் போயிடுமா? தாய் பாசம் போகாது, நாட்டுப்பற்று போகாது, அதே மாதிரி சொந்த ஊர் பாசமும் போகாது. இட்ஸ் வெரி சிம்பிள். நம்பர் 1. நம்பர் 2, இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, வாங்க அப்படின்னு வாங்க இந்த ஏரியாவை பார்ப்போமா.
இன்னொரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் இந்த ஊர்ஜ கலிஃபா மாதிரி கிட்டத்தட்ட 850-900 மீட்டர் உயரத்தில் நிற்கிதுங்க. இது மாதிரி நம்ம உயர்ந்து வாழ்க்கையில் வரணும்னா நம்ம தனியாக தான் பிறந்தோம், தன்னந்தனியாக பிறந்தோம். தாயினுடைய கருவறையிலேருந்து போய் சேர்ப்போம், தன்னந்தனியாக போய் சேர போகிறோம். கண்டிப்பாக கூடவே நமக்கு நலம் விரும்பிகள், நம்ம நலத்தை மட்டுமே விரும்புவார்கள், வேறு எந்த ஆதாயமும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம கூட வருவாங்க. தாய் தாப்பன், சகோதர சகோதரிகள், நல்ல நண்பர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனாலும் சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறது வந்து கன்சர்ன்டு பீப்புள். நீங்கள், நான், எனக்கு உள்ள சுச்சுவேஷனை அடுத்தவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. அடுத்தவங்க வந்து நம்ம அட்வைஸ் பண்ணலாம், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆலோசனைகள் சொல்லலாம், நமக்காக வருத்தப்படலாம். அது வந்து ஆரோக்கியம், அது நோய் நொடியான விஷயங்களும் சரி, இல்லது இன்ப துன்ப எல்லா விஷயங்களும் சரி, நம்ம தான் அதை அண்டர்கோ பண்ணி ஆகணும், ஃபேஸ் பண்ணி ஆகணும், அதை ரிசால்வ் டேக்கிள் பண்ணி அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அந்த விஷயத்தை. அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே எந்த விஷயத்திலும் நம் நலம் விரும்புகள் கூடவே வருவாங்க. அந்த விஷயத்தை எப்படியாவது அவங்க நம்ம ஆலோசனைகள், அவங்களுடைய நல்ல எண்ணங்கள், நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற அவங்களுடைய எண்ணங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கூடவே வந்து அதை ரிசால்வ் ஆக்கணும் அந்த கஷ்டத்தை ஆக்சுவலாக. ஆனால் நம்ம வந்து தனித்து தான் சந்திச்சு ஆகணும். நம்மளுடைய சுச்சுவேஷன் பிறக்கிறப்பவும் தனியாக தான் பிறந்தோம், சாகிறப்பவும் தனியாக தான் போக போகிறோம். இடைப்பட்ட காலங்களில் மட்டும்தான் நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நமக்கு நிறைய நலம் விரும்பிகள், நம்ம நலம் மட்டுமே விரும்பக்கூடிய வேல்யூபிளான நல்ல மனங்கள் பல வடிவங்களில் நம்மளை சுற்றி வர்றாங்க. ஆனாலும் தனியாக தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். எப்போவுமே மனசு திடமாக வச்சுக்குவோம். ஏதாவது இறைவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு கஷ்டம், ஒரு சேலஞ்சஸ் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது என்ன வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும். எனக்கு, உங்களுக்கு, இதை பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் என்ன சவால்கள் இருக்கோ அது எல்லாமே இதுவும் கடந்து போகும். எல்லாம் டெம்பரரி இல்லையா? இது இன்னொரு சிந்தனை. இந்த 2 மயிலாடுதுறை கமெண்ட்ஸ் பற்றிய என்னுடைய கருத்து, ப்ளஸ் இந்த சிந்தனை, ப்ளஸ் இந்த உலக புகழ்பெற்ற இந்த இடம், துபாயினுடைய அற்புதமான இந்த இடம், இதோட நம்ம முடிச்சுக்கணும். வாங்க அப்படியே போமா, ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிட்டு நான் அப்படியே முடிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நிமிஷம். இப்போ தான் மணி வந்து உங்களுக்கு 5:40 ஆக்சுவலாக. ஏரியா வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இந்த ஏரியா வந்து அட்ரஸ் இமார் ப்ராப்பர்ட்டிஸ், ஏகப்பட்ட உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ். பாருங்க, மேலெல்லாம் நிறைய பேர் இந்த டான்ஸிங் ஃபவுண்டன் நடக்கிறப்போ இந்த ஹோட்டலினுடைய மேல் தளங்களில் உட்காந்து பார்த்து ரசிப்பார்கள். இல்லாட்டி இந்த ஹேண்ட் ரயில் இருக்குது பாருங்கள், கைப்பிடி, அதை பிடிச்சிட்டு பார்ப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட ஆரம்பிக்குதுங்க ஆக்சுவலாக. சரியா? ஏரியாலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சிறப்பாக சூப்பராக இருக்கா? ஓகே கைஸ், பாருங்க பின்னால் புர்ஜ் கலிஃபா தெரியுதா? அற்புதமான ஒரு வைப்ரேஷனுங்க, அற்புதமான ஒரு சனிக்கிழமை ஈவினிங் ஆக்சுவலாக. அப்படியே இந்த வீடியோவை இன்னும் ஒரு சில மணித்துளிகள் முடிக்க விட்டு இங்கே டான்ஸிங் ஃபவுண்டன் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி நம்ம கிளம்புவோம். சரிங்களா? எப்படி இருக்குது இந்த துபாய்? சிறு சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, துபாயினுடைய அழகான இடத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, இன்னும் ஒரு சூப்பரான அற்புதமான நல்ல கண்டென்ட்டோட, நல்ல தாட்ஸோட, நல்ல இடங்களோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நண்பன் நூருல்லா. வாங்க, இந்த ஏரியா கொஞ்சம், நான் வந்த வாயில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். நான் பார்க்கிங் போட்டது எங்கேயோ, ஃபஸ்ட்டு 4 மணி நேரம் தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காசு 1 மணி நேரத்துக்கு, அடுத்து ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு 20 திரகம், அதுக்கு அடுத்த 1 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு 40 திரகம் போய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏரியா ரம்மியமாக இருக்குங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சூப்பரான கமெண்ட் சந்திப்போம். Have a great day ahead, great and fantastic evening ahead guys. Thank you guys. Peace.